ரீவிசிட்டிங் எவ்ரி விஜயனா ஃபிலிம் பிஃபோர் ஜனநாயகன் பார்ட் 90. பிரியமுடன் விஜயனா ஒரே மாதிரி ரோல்ஸ் நடிச்சிட்டு இருக்காரு அப்படிங்கிற விமர்சனத்தை சுக்குநூறா உடச்ச படமா நான் அந்த படத்தை பார்க்குறேன். இந்த படத்தில் ஃபர்ஸ்ட் டைம் அண்ணன் ஒரு நெகட்டிவ் ஷேட் ஒரு மாதிரி ஒரு சைக்கோத்தனமான ஒரு வில்லன் ரோல் வந்து பண்ணியிருப்பாரு. அண்ட் விஜயனாவோட அண்டர் ரேட்டட் பர்ஃபார்மன்ஸஸ்ல இந்த படம் கண்டிப்பாக வரும். தான் நினைச்சதை அடைஞ்சே தீரணும்னு நினைக்கிற ஒரு பொசசிவான ஒரு பணக்கார பையன் லவ்ல வந்து என்ன பண்றான் அப்படிங்கிற மாதிரி ஒரு கதை தான் பிரியமுடன். இந்த படத்தில் அந்த நெகட்டிவ் ஷேட்ல அண்ணன் பிரிச்சிருப்பாரு. எஸ்பெஷலி படத்தோட ஆரம்பத்தில் கிஃப்ட் ஷாப்ல ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் ஹீரோயினோட அப்பாவோட செகண்ட் ஹாஃப்ல மொட்டை மாடியில் ஒரு சீன் இருக்கும். அதுக்கப்புறம் கமலா தியேட்டரில் ஒரு சீன் இருக்கும். இந்த சீன்லாம் வில்லத்தனத்தில் பிரிச்சிருப்பார். அண்ட் இந்த வசந்த் கேரக்டருக்கு முன்னாடி கோட் படத்தில் வர ஜீவனோ அழகிய தமிழ் மகன் பிரசாதோ ஒன்றுமே இல்லை. இந்த படத்தோட கிளைமேக்ஸ் வந்து ஆக்சுவலாக ஹீரோ இறந்துருவார். ஸோ விஜயனா கேரியரில் ஃபர்ஸ்ட் நெகட்டிவ் எண்டிங் கிளைமேக்ஸ்னு கூட இந்த படத்தை வச்சுக்கலாம். ஸோ இந்த நெகட்டிவ் கிளைமேக்ஸ் இல்லாமல் ஹீரோ பழைக்கிற மாதிரி இன்னொரு கிளைமேக்ஸ் எடுத்திருக்காங்க. பட் டைரக்டர் வின்சென்ட் செல்வா வந்து இந்த கிளைமேக்ஸாக வேணும்னு இன்சிஸ்ட் பண்ணி அந்த படத்தில் வச்சிருக்காரு. அண்ட் இந்த படம் 3 லாங்குவேஜில் ரீமேக் ஆகும். அண்ட் இந்த படத்தில் விஜயனா வந்து மௌரியா மௌரியா அப்படின்னு ஒரு பாட்டு பாடியிருப்பாரு.